பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு விஜய் சார் பிடிக்குமா? அவர் vote பண்ணுவீங்களா? சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இல்ல, பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு சத்தமா சொல்லுங்க. வெளியே வரதுக்கே வந்து பயமா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எப்படி பாக்குறாங்க அவங்க? சில பாய்ஸோட பார்வைகளே தப்பா தான் இருக்கு. பாதுகாப்பு இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் இல்லன்னு நினைக்கிறீங்க? சேஃப்டியா இல்ல. எதனால சேஃப்டி இல்ல? எந்த இடத்துல நீங்க சேஃப்டி மிஸ் பண்றீங்க? போயிட்டு வர பஸ்ல போயிட்டு வர கஷ்டமா இருக்கு. ஓகே, வெரி குட். நீங்க பெண்களுக்கு சேஃப்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? சேஃப்டிங்கிறது அரசாங்கம் பெண்களுக்கான சேஃப்டி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி இன்னும் சேஃப்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இந்த காலேஜ் ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பாதுகாப்பு நல்லா கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். அந்த சேஃப்டி இல்லைங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் காமிச்சிருங்க. இப்படி காமிச்சிருங்க. எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லுங்க. ஓகே, ஹாப்பி விமன் இருக்கா இல்லையா? உங்களோட கருத்து என்ன? பாதுகாப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் ஏதோ ரெண்டில் ஏதாவது சூஸ் பண்ணுங்க. இல்லை. ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? நிறைய நியூஸ் வருது. இது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரெயினில் கூட ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு சொல்லி வந்துச்சு இல்லைங்களா? அப்படியெல்லாம் பார்க்குறச்சா நம்ம பயமாக இருக்கும் இல்லையா? வீட்டில் இருக்க குழந்தைங்களை வைக்க போகிறதுக்கு பயமாக இருக்காமா? ஸோ இதை வந்து பாதுகாப்பு மேம்படுத்த என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? உங்களோட சஜஷன்? நிறைய சேஃப்டி செக்யூர் வேணும். இந்த மாதிரி என்ன சேஃப்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா? நிறைய டிவைஸ் வச்சுருக்காங்க இல்லையா? அதில் நிறைய அப்டேட் பண்ணலாமே கவர்மெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். தமிழக வெற்றிக்கழகத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? நல்லாவே போயிட்டுருக்கு. உங்களோட ஓட்டு? தமிழருக்கு தான். ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். இவங்கள பயப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன? தமிழக வெற்றிக்கழகத்துலேருந்து வந்திருக்கோம். விமென்ஸோட பாதுகாப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இல்லை இந்த மாதிரி சொல்லுவாங்க. பாதுகாப்பு இல்லை. ஏன் பாதுகாப்பு இல்லைன்னு நிறைய சின்ன குழந்தைங்க எல்லா வீடியோஸும் சரியாக பார்க்கணும். அதனால பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை மேம்படுத்த என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட் தான் மேம் இதுக்கு. தமிழக வெற்றி கழகத்தை பற்றி உங்களோட கருத்து? உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? எஸ் மேம். ஓகே, ஃபைன். அப்போ உங்கள் ஓட்டு? டிவிகே. என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க? பஸ்ஸில் ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் வர்றாங்கல்ல மேம், பஸ்ஸில் ட்ரிங்க் பண்ணிட்டுலாம் வராங்க. அந்த மாதிரி மதுக்கடைகள் இல்லாமல் இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்கும். வெரி குட். அதே தான் எனக்கும். பஸ்ஸில் வரவங்க குடிக்காமல் வரணும். அதெல்லாம் தளபதி ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஓட்டு? தளபதிக்கு தான். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க பெண்களோட பாதுகாப்பை பற்றி உங்களோட கருத்து என்ன? அன்சேஃப். சூஸ் பண்ணி சரி, ஏன் அன்சேஃப்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் 9 மணிக்கு மேலே பொண்ணுங்க வெளியே போகிறதே கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜாக தான் இருக்குது. இப்போ 9 மணிக்கு மேலே தான் மிச்ச டைமில் சேஃபாக இருக்கீங்க? மிச்ச டைம்லேயும் சேஃபாக இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. பஸ்ஸில் போகிற வர இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி பார்க்க தான் செய்கிறாங்க. அதுவும் சாரீஸ் போட்டு நம்ம வெளியே போகும்போது ஒரு மாதிரி கண்ணு ஆக்வர்டாக தான் இருக்குது. இந்த பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் பட் வந்து கொஞ்சம் அதிகம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ குட் டே. சாக்லேட் எடுத்துக்கோங்க. நாங்கள் கேட்குறோம், நீங்கள் வருது. ஓகேவா? நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் விமென்ஸோட பாதுகாப்பு இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு? ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. எதனால மோசம்? ஆட்சி சரியில்லை. ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன், ஆட்சி சரியில்லை. கண்டிப்பாக எங்கள் தலைவர் விஜய் வந்து நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அவருக்காகவே தான் நான் ஓட்டடியே வாங்கினேன். பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பாதி அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, பாதி அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு என்ன பண்ணால் பாதுகாப்பு மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? அண்ணா வந்தாலே போதும். அண்ணா வந்தாலே அவர் சேஃபாக சேஃப் இல்லைன்னு சூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டால் அவ்வளோ சேஃப் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சிடுங்க. இது பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா இல்லையா என்ன நினைக்கிறீங்க? சேஃப்டி இல்லைங்க சொல்லுவேன். சேஃப்டி இல்லைங்க சொல்லுவேன். ஏன் சேஃப்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கெல்லாமே பாதுகாப்பு இல்லை, அதனால சேஃப்டி இல்லை. விஜய் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள் ஓட் போடுறீங்களா? போடுவோம். லேடிஸோட பாதுகாப்பு சேஃபாக இருக்காங்களா? பாதுகாப்பில் ஏதாச்சும் அங்கே காமிக்கிறீங்க. இது இருக்கு. என்ன
பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க பெண்களுக்கு வந்து இதுக்காக ஒரு துறையை தனியாக கொண்டு வருவாங்க. சூப்பர் வெரி குட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, ஓகே. உங்களோட சைடுல இருந்து நீங்க உமன்ஸ்க்கு சேஃப்டியா இருக்கிறது என்ன பண்ணுவீங்க ஆஸ் அ யங்ஸ்டரா? ஏன்னா இப்ப வளர்ந்து வர காலகட்டத்துல நீங்க தான் ஃபியூச்சர். அப்ப நீங்க அந்த உமன்ஸோட சேஃப்டிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எங்க கூட இருக்கிறவங்க நாங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க. வெரி குட். ஒரு எங்கிற மாதிரி இருக்கவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்லுவோம். ரெண்டாவது ஆட்சி மாற்றத்தை சேஃபா இருக்கீங்களா, சேஃப் இல்லன்னு ஃபீல் பண்றீங்களான்னு சூஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் இருக்கு. பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்பு இருக்கு. அதுதான் சொல்றேன். இப்படி திருப்பி காமிங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா பெண் பிள்ளைகளுக்கு எவ்விதமான பாதுகாப்பெல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்து கேட்கிறோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கட்சிக்கு நல்லா வராங்களோ அவங்களுக்கு நம்ம தலை கொண்டு நாமளும் போய் பேச வேண்டியதுதான். நாமளும் ஒற்றுமையா போகணும். இல்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கணும்? பாதுகாப்பு இருந்தாங்க நம்ம வெளியே போகலாம் முடியல. பாதுகாப்பு இல்லைன்னா போக முடியுங்களா? தினத்தை முன்னிட்டு மகளிரோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல அப்ப இல்லன்னு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான பாதுகாப்பு தேவைப்படுது? என்ன மாதிரியான பாதுகாப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தைகளாகட்டும் இல்லை பெண்களாகட்டும் ரோட்டில் நடக்கும்போதே வந்து நிறைய அப்யூஸ் நடக்குது. அந்த அப்யூஸை வந்து தடுக்கிற அளவுக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட எந்த பவருமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்யூஸ் நடக்குது அப்படின்னா அந்த அப்யூஸை வந்துட்டு வெளியே கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்களாகட்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை. அது அப்படியே வந்துட்டு மூடுறதுனால தான் எல்லாத்துக்கும் தைரியம் வந்து பண்ணுறாங்க. இன்னொன்று பெண்களுக்கு மட்டும்தான் நடக்குதுங்கிறது இல்லை, அதே விஷயம் ஆண்களுக்கும் நடக்குது. ரோட்ல